5000 பேருக்கும் அதிகமானோர் பங்கேற்கும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இதில் காப்புத் தொகை முறைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களுக்குள் வகுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, VCK, CPM, CPI, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பலரும் தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். முடிவில் 5000 பேருக்கு மேலான மக்கள் கூடும் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டம் வகுக்கப்பட்டது. அதன்படி குறைந்த ஆபத்து உள்ள இடங்களில் 200 பேருக்கு ஒரு காவலர், மிதமான ஆபத்து உள்ள இடங்களில் 100 பேருக்கு ஒரு காவலர், அதிக ஆபத்து உள்ள இடங்களில் நிகழ்ச்சி நடத்தினால் 50 பேருக்கு ஒரு காவலர் பணியமர்த்தப்படுவர் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. மேலும் அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காப்புத் தொகை நிர்ணயிக்கவும் திட்டம் தீட்டப்பட்டது. அதன்படி 5000 முதல் 10000 பேர் வரை கூடினால் 1 லட்சம் ரூபாய் காப்புத் தொகையும், 10000 முதல் 20000 பேர் வரை கூடினால் 3 லட்சம் ரூபாயும், 50000 பேருக்கு மேல் கூடினால் 20 லட்சம் ரூபாய் வரை காப்புத் தொகை வசூலிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ரோட் ஷோ நடத்துவதற்கு தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெறும் வகையில் கட்டுப்பாடு விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் எனவும், அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் கூட்டங்கள் நடத்த 10 நாட்கள் முதல் 15 நாட்களுக்குள் அனுமதி கோர வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு முன் 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும், நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரையாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட 50% அதிகமாக கூட்டம் கூட்டியது உறுதி செய்யப்பட்டால் டெபாசிட் தொகை பிடித்தம் செய்யப்படுவதோடு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கின்ற ஆர்டிகல் 19(1)B என்பதை மீறாத வகையில் எந்த கண்டிஷன் போட்டாலும், நீதிமன்றம் ஏற்று எந்த கண்டிஷன் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை ஏற்றுக்கொள்வது என்று பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இடம் தரமாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் அது அங்கீகரிக்கப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் அதே ஒரு ஆளும் தரப்பு அது கேட்குதுன்னா அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த தொகை அதிகமான தொகை, இதை சாதாரண சிறிய இயக்கங்கள் எதிர்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு மக்கள் குரலை வெளிப்படுத்தணும், ஜனநாயக கடமையை ஆற்றணும், அரசு கவனத்தை ஈர்க்கணும்னா இந்த தொகையை கட்டிட்டு நீங்க செய்யுங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேல வந்தாங்களா எப்படி செய்ய முடியும்? ஒரு அரசியல் கட்சி இது மாதிரி காப்பு தொகை கட்டுவது என்பதோ அல்லது நீங்க போட்டிருக்கிற அந்த SOSல இருக்கிற பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விரோதமானது, ஜனநாயக உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு. பொதுக்கூட்ட அனுமதிக்கு காப்புத் தொகை முறை கூடாது, ரோட் ஷோ வடிவம் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் VCK சார்பில் கூறப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வழிகாட்டு நெறிமுறை விதிப்பது தொடர்பாக பரிந்துரைகளை ஒருங்கிணைத்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் தேர்தல் வரலாற்றில் 25 ஆண்டுகளுக்கு பின் முதல் கட்ட தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரு கூட்டணிகளிலும் இடம்பெற்றுள்ள சிறிய கட்சிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. பீகாரில் உள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 8 மாவட்டங்களில் உள்ள 45,341 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. 3,75,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 1,314 வேட்பாளர்கள் களம் கண்டனர். ஆட்சியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியுடன் RJD காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகாகத் பந்தன் கூட்டணி நேருக்கு நேர் மோதுகிறது. இதில் மகாகத் பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி போட்டியிடும் ரகோபூர், பீகார் துணை முதலமைச்சரான பாஜகவைச் சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி போட்டியிடும் தாராபூரிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது.
இந்நிலையில் பீகார் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2000வது ஆண்டு 62.60% வாக்குகள் பதிவாகியிருந்ததே அதிகபட்சம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். பாட்னாவில் உள்ள பக்தியார்பூரில் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். பாட்னாவில் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் நிறுவனமான லாலு பிரசாத் யாதவ் மகன் மகாகத் பந்தனியின் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லாலு பிரசாத் யாதவ் மாற்றம் ஏற்படும் என்று கூறினார். இதேபோன்று மகுவா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜனசக்தி ஜனதா தளத்தின் தலைவரும் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனுமான தேஜ் பிரதாப் யாதவ் தனது வாக்கினை பாட்னாவில் பதிவு செய்தார். பீகார் துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹாவின் கார் ஹோரியாரி கிராமத்திற்கு சென்றபோது ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது வாகனத்தின் மீது சிலர் காலணிகளை வீசியதால் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் 2வது நாளாக நேற்று மழை பெய்தது. வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வட சென்னையில் ராயபுரம், புதுவண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், வியாசர்பாடி, திருவிக நகர், கொளத்தூர், ஓட்டேரி, வெள்ளிவாக்கம், அயனாவரம், கொடுங்கையூர், மாதவரம், மணலி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. திருவொற்றியூரில் அரை மணி நேரம் இடியுடன் பெய்த மழையால் தியாகராஜ சுவாமி கோவிலுக்குள் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகினர். புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, குன்றத்தூர், செம்பரம்பாக்கம், குமணஞ்சாவடி, மாங்காடு, திருவேற்காடு, போரூர் போன்ற பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், வண்டலூர், பெருங்கடத்தூர் பகுதிகளில் பெய்த மழையால் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம் 0 பாயிண்ட் முதல் இரணியம்மன் கோவில் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, சின்னக்காவனம், பழவேற்காடு, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களிலும் திடீரென மழை பெய்தது. காஞ்சிபுரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் செவிலிமேடு, மேட்டுத்தெரு, ரயில்வே சாலை உள்ளிட்ட அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. ஆற்காடு, அரக்கோணம், காவேரிப்பாக்கம், நெமிலி, பணப்பாக்கம், பாலாஜாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பந்தவாசி, செம்பூர், தென்னாங்கூர், புலிவாய், வளூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக ஏரி, குளங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
இந்நிலையில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் திருநெல்வேலி சங்கரன் கோயில், தென்காசி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை தனித்தனியாக முதலமைச்சர் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை அந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதட்டி வேலை வாங்காமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் என தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. எஸ்ஐஆர் பணிகளில் உள்ள குழப்பங்களினால் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்படும் அபாயம் உள்ளது என்பதால் வாக்காளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகளுக்கு திமுகவினர் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது திமுக மண்டல பொறுப்பாளர் கனிமொழி எம்பியும் உடனிருந்தார். தன்னை பற்றிய ரகசிய கோப்புகள் இருப்பதாக எண்ணி கொடநாடு பங்களாவுக்குள் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்களை அனுப்பியதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டனில் இருக்கும். நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தாலும் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது. நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது. கட்சியிலிருந்து தன்னை நீக்கிய பிறகு ரகசியங்களை வெளியிடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி பயந்ததாகவும் தினகரன் கூறினார். அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது, அது அந்த சூழ்நிலையை பாருங்கள். எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்குது. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கேட்டலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷும் அப்படியே கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன் எல்லாரும் பற்றி. இந்நிலையில் கற்பனைவாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு கற்பனைவாதி, அதனால் கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் ஏவோன் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் அந்த கருத்தை தினகரன் வழிமொழிந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாருடனும் எப்போதும் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக மீண்டும் தெரிவித்த சீமான், விஜயகாந்த் செய்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார். சென்னை வடபழனியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், தேர்தலுக்கு எப்போதோ தயாராகிவிட்டதாகவும் யாருடைய கூட்டணிக்காகவும் காத்திருக்கவில்லை என்றார். முடியாதுன்னு நீ சொல்ற, கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு. நான் தனிச்சு நின்று வெள்ளனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது. உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்குங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு பேர் தான் சாதனை. அதை விட்டு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது அவங்க போய் நின்று புலம்பிக்கிட்டு, நான் இல்லைன்னா என்ன, என் பிள்ளை செய்வான், இன்னொருத்த வருவான், என் முன்னோர்கள் கத்திட்டு போனா, நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா, வந்து நிக்கிறேன்ல. திமுக வேண்டாம் என அதிமுகவும், அதிமுக வேண்டாம் என திமுகவும் கூட்டணிக்கு கட்சிகளை அழைக்கும் நிலையில் இரு கட்சிகளும் வேண்டாம் என தனித்து நிற்பதாகவும் சீமான் தெரிவித்தார். உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோடும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகிரங்கமாக நான் சொல்லிவிட்டேன். அன்புமணிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்கமாக அறிவித்த காட்சிதான் இது. பாமகவில் தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சேலம் அருகே இருதரப்பு தாக்குதலாக மாறியது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று மறைந்த தன்னுடைய நண்பர் கலைஞர் அடிக்கடி கூறுவார் என்று குறிப்பிட்டார். நாகரிகமான அரசியலை
எல்லோரும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அமைதியாக நடத்த வேண்டும். தமிழகம் அமைதி போகாத திகழ வேண்டும் என்று அடிக்கடி மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கத்திக்கப்பட வச்சிருந்து அடிக்கிறது, கொல்ல போகிறது, கொலை மிரட்டல், நீ இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்லாம் பேசுறது, இதெல்லாம் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, அமைதி போகாமல் இருக்காது. அன்புமணி தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்று கூறிய ராமதாஸ், பாமகவினர் எந்த சூழ்நிலையிலும் எதிர்வினையாற்றக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பாமகவின் பெயர் மற்றும் கொடிகளை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 11ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், நாட்டில் உள்ள பெரும்பான்மை கட்சிகள் எஸ்ஐஆருக்கு தொடக்கம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். மத்திய அரசின் கைப்பாவையாகவும் எதேச்சதிகார போக்குடனும் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் எஸ்ஐஆர் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்கள் வாக்குரிமையை பறிப்பதாகவும் ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாலான இடங்களில் இன்னும் படிவங்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள தலைவர்கள் அதிகாரிகளுக்கிடையே சரியான தகவல் தொடர்புகள் ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தர அலுவலர்கள் வலியுறுத்துவதாகவும், தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல்கள் முழுமையற்றதாகவும் குழப்பம் விளைவிப்பதாகவும் உள்ளதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் அபராதத்துடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டிய வழக்கில் 30 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்த வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ரஃபீக் 26 மீனவர்கள் முதல் முறையாக கைது செய்யப்பட்டதால் அவர்களுக்கு தலா 73,000 அபராதமும், 4 மீனவர்கள் இரண்டாவது முறை சிறைபிடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு தலா 80,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். அபராத தொகையை கட்டினால் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் அல்லது 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து மீனவர்கள் 30 பேரும் வெடிக்கடை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஓசூரில் டாடா தொழிற்சாலையில் பெண் ஊழியர்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்படும் என நிர்வாகம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ராயக்கோட்டையில் இயங்கி வரும் டாடா தொழிற்சாலையில் பெண் ஊழியர்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்தில் 2000க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே விடுதியில் தங்கியிருந்த வடமாநில ஊழியரான நீலாகுமாரி குப்தா ரகசிய கேமரா வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். ரகசிய கேமராக்களில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை தனது நண்பருக்கு அவர் அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் விடுதியில் மற்ற அறைகளில் ரகசிய கேமராக்கள் இருக்குமோ என்ற சந்தேகம் பெண் ஊழியர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் இருந்து வரவழைக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின் 10 பேர் அடங்கிய டிடெக்டிவ் குழுக்கள் விடுதியில் ரகசிய கேமராக்கள் உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து தாங்கள் மிகவும் தீவிரமாகவும் மிகுந்த அக்கறையுடனும் அணுகி வருவதாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு நடவடிக்கைகளையும் செயல்படுத்துவதற்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உறுதியுடன் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் பறிப்பதும் குடும்பத்தை நாசமாக்குவதும் தான் ஜாய் கிறிசல்டாவின் நோக்கம் என மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி சுதிப்பிரியா ரங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், கடந்த மார்ச் மாதம் தனது குடும்ப புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட போது ஜாய் கிறிசல்டாவிடமிருந்து ஒழுக்கமற்ற மற்றும் அவமதிப்பான செய்திகளை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். ரங்கராஜிடமிருந்து பணம் பறிப்பதும் குடும்பத்தை பிரிப்பதும் தான் தனது நோக்கம் என ஜாய் கிறிசல்டா சொந்த கையெழுத்தில் கடிதம் எழுதி கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார். தனக்கு பணம், வீடு எதுவும் வேண்டாம் என்று கூறினாலும் அவர் எழுதி கொடுத்த கடிதமே அதற்கு நேர்மாறாக உண்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிக்க வேண்டும், மாதந்தோறும் 10 லட்சம் ரூபாய் அளிக்க வேண்டும் என்பதே ஜாய் கிறிசல்டாவின் உண்மை முகம் என்று குற்றம் சாட்டிய ஸ்ருதிப்பிரியா, கணவர் ரங்கராஜுக்கு உறுதியாக நிற்பேன் என்றும் அவரை இறுதி வரை காப்பாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார்.
சபரிமலை கோயில் தங்கத்தகடு திருட்டு வழக்கில் 7வது குற்றவாளியான முன்னாள் திருவாபரணம் ஆணையர் KS பைஜு கைது செய்யப்பட்டார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலை மீதிருந்த தங்கத்தகடு திருடப்பட்ட வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை உன்னிகிருஷ்ணன் மற்றும் தேவசம் போர்டு முன்னாள் அதிகாரிகளான முராரி பாபு, சுதீஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் 7வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள பைஜு நேற்று திருவனந்தபுரத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். விசாரணைக்கு பிறகு சிறப்பு புலனாய்வு குழு அவரை கைது செய்தது. 2019 ஜூலை மாதத்தில் சபரிமலை ஐயப்பன் சன்னதி வாயிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளின் தங்க முலாம் அகற்றப்பட்ட போது திருவாபரணம் ஆணையராக பணியாற்றி வந்தவர் KS பைஜு. துவாரபாலகர் தங்க முலாம் அகற்றப்பட்டு முக்கிய குற்றவாளி உன்னிகிருஷ்ணனிடம் ஒப்படைக்கப்பட்ட போது பைஜு விடுப்பில் இருந்துள்ளார். அந்த முக்கியமான நாட்களில் பைஜுவின் வருகை இல்லாதது சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழு சந்தேகிக்கிறது. இந்நிலையில் இன்று ரன்னி நீதிமன்றத்தில் பைஜு ஆஜர்படுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் ஆகியோரின் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தற்காலிகமாக அமலாக்கத்துறை முடக்கியது. ஆன்லைன் சூதாட்டம், கேமிங் தொடர்பான 1xBet செயலி நிறுவனம் நிதி மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சூதாட்ட செயலியை ஊக்குவிக்கும் வகையில் அதன் விளம்பரங்களில் நடித்ததாக யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங், ஷிகர் தவான் ஆகியோர் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் வந்தனர். அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டது. அதில் இந்த நிறுவனம் அளித்த பணத்தின் மூலம் சொத்துக்களை வாங்கியது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் ஆகியோரின் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு தொகை உள்பட ரெய்னாவின் 6 கோடியே 64 லட்சம் ரூபாய் சொத்துக்களும், தவானின் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் சொத்துக்களும் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இருவரும் தெரிந்தே வெளிநாட்டு நிறுவனங்களை விளம்பரப்படுத்த ஒப்புக்கொண்டதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இந்திய அணி தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து இந்திய அணி விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி குயின்ஸ்லாந்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 167 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 46 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்திய வீரர்களின் பந்து வீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தவித்தனர். அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் விக்கெட் அணிவகுப்பு நடத்தினர். 18.2 ஓவர்களில் 119 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டும், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே தலா 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றது. சனிக்கிழமை நடைபெறும் கடைசி T20 போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி தொடரை கைப்பற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வீல் சேர்கள் குப்பை அள்ள பயன்படுத்தப்படுவதாக புகார் அடைந்துள்ளது. தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சிகிச்சை பெற்றுச் செல்லும் இந்த மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் ஐப்பசி மாத தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் விமர்சையாக நடைபெற்ற தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த பழங்குடியின பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். குளச்சல் காமராஜர் பேருந்து நிலைய நடைமேடையில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியானது. இதையடுத்து அந்த நபரை உடனடியாக கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதையடுத்து நடந்த விசாரணையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அரசு பேருந்து ஓட்டுநரான 55 வயது நபர் ஜவஹர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பூர்வீக வீட்டை எழுதி வாங்கிக் கொண்டு தன்னை வெளியேற்றிவிட்டதாக மகன் மீது 85 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். டி பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் 85 வயது மூதாட்டி சுப்புலட்சுமி. இவரது கணவர் காலமான நிலையில் பூர்வீக சொத்தான தனது வீட்டை மகன் கஸ்தூரி ராஜா எழுதி வாங்கிவிட்டு தற்போது தன்னை பராமரிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுத்து தனது வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் என்றும் தனது புகாரில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போக்சோ வழக்கு கைதி மாடியிலிருந்து குதித்து தப்பியோட முயற்சித்த போது இடுப்பெலும்பு முறிந்தது. அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற நபர் போக்சோ வழக்கில் கைதான நிலையில் கோவை சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது திடீரென தப்பியோட முயற்சி செய்த அவர் மாடியிலிருந்து குதித்ததாக தெரிகிறது. அதில் இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலையில் எந்திரம் மீது இருந்து கீழே தவறி விழுந்த தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். துத்திப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் வாங்கி நகரைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் எந்திரத்தின் மீது ஏறி பணியாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென கீழே தவறி விழுந்தார். உடனடியாக அவரை மீட்ட சக பணியாளர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் முனிசாமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் ராகேஷ் சின்ஹா நேற்று பீகாரில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலிலும் வாக்களித்திருப்பதாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ராகேஷ் சின்ஹா, பிப்ரவரி மாதத்தில் டெல்லியில் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இருந்ததாகவும் பின்னர் மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்காக பீகார் மாநிலம் பெகுசராய் நகருக்கு தனது முகவரியை மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக குற்றம் சுமத்தியவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடரவிருப்பதாகவும் ராகேஷ் சின்ஹா கூறியுள்ளார். சென்னை குன்றத்தூரில் மதுபோதையில் கழுத்தை அறுத்துக் கொண்டு ரத்த வெள்ளத்தில் நின்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இளைஞர் ஒருவர் பிளேடு மற்றும் இரும்பு கம்பியை கொண்டு கழுத்தை அறுத்துக் கொண்டார். இதனை பார்த்து மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து காவலர்கள் அங்கு வந்த நிலையில் அவர்களிடம் மிரட்டும் துணியில் பேசிய இளைஞர் தனது அம்மா வரவில்லை எனில் இங்கேயே தற்கொலை செய்வேன் என்று கூறினார். அதன் பின் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்திய காவலர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். கோயம்புத்தூர் கரும்புக்கடை அருகே வீட்டில் புடவையில் தொட்டில் கட்டி விளையாடிய போது புடவை கழுத்தில் இறுகி சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரபிதீன் சுமையா தம்பதியின் மகனான 15 வயதான ரிஸ்வான் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தொட்டிலில் விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சேலை கழுத்தில் இறுக்கியதில் ரிஸ்வான் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கபடியில் சாதித்த சென்னை கண்ணகி நகர் வீராங்கனை கார்த்திகாவை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்தினார். மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். கார்த்திகாவை ஊக்கப்படுத்தும் விதமாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வழங்கினார். கண்ணகி நகர் பகுதிக்கு பலமுறை வந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் மாநகரம் திரைப்பட படப்பிடிப்பு இங்கே நடைபெற்றதாகவும் நினைவு கூர்ந்தார். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் வியாழக்கிழமை ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 11,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் சவரன் தங்கம் ஒரே நாளில் 1,120 ரூபாய் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்தது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்ல பாதை இல்லாததால் சேரும் சகதியும் நிறைந்த வயலில் இறங்கி தூக்கிச் செல்லக்கூடிய அவலநிலை நிலவுகிறது. முத்து கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்ல முறையான பாதை இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மக்கள் காலம் காலமாக தனியாருக்கு சொந்தமான வயல் வழியாகவே இறந்தவர்களின் சடலங்களை எடுத்து செல்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக மாமியாரை வெட்டி கொலை செய்ததாக மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கீழ்பொய்கையைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பாலசுப்ரமணியனுக்கும் மாமியார் வீட்டில் இருந்த அவரது மனைவி காளீஸ்வரிக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த அவர் கோபத்தில் தனது மாமியாரை அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாத காலமாக பிருந்தாவனம் பகுதியில் இருந்து மச்சுவாடி நோக்கி செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். இதனை கண்டித்து மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் 2 லாரியில் மோதி உயிரிழந்தனர்.
4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக பைக் ஒன்று அதிவேகமாக வந்து லாரியின் பக்கவாட்டில் மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் பைக்கில் சென்ற 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியில் தன்னுடைய காதலியுடன் பேசக்கூடாது என்று கூறியதால் பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய கல்லூரி மாணவர் உட்பட 2 நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பட்டனூரை சேர்ந்த கமலேஷ் கோரிமேடு பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்துள்ளார். இதற்கு பெண்ணின் உறவினர்களான பெயிண்டர் ரிச்சர்டும் அவருடைய மகன் விபீஷனும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கமலேஷை அழைத்து கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் தன்னுடைய நண்பர் விஜயுடன் சேர்ந்து ரிச்சர்ட் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கமலேஷ், விஜய் இருவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திருப்பதி மலைப்பாதையில் மெதுவாக ஊர்ந்து சென்ற மலைப்பாம்பை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்திற்குள்ளாகினர். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய 2வது மலைப்பாதையில் விநாயகர் கோவில் அருகே சுமார் 20 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு சாலையின் குறுக்கே படுத்திருந்தது. அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்து முன்விளக்கு ஒளியை கூட்டியதும் பாம்பு அங்கிருந்து 10 நிமிடங்களுக்கு மேலாக மெதுவாக ஊர்ந்து சென்றது. அடுத்த ஆண்டு நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் அணிகள் தாங்கள் தக்க வைக்கும் வீராங்கனைகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளன. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கமலினி குணாலன் உட்பட 5 வீராங்கனைகளை மும்பை அணி தக்க வைத்துள்ளது. மகளிர் கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் 5 அணிகள் பங்கேற்க இருக்கும் நிலையில் போட்டிக்கான வீராங்கனைகள் ஏலம் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. ஒரு அணி அதிகபட்சமாக 5 வீராங்கனைகளை தக்க வைக்கலாம் என்றும் தக்க வைக்கும் வீராங்கனைகளின் பட்டியலை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதன்படி 5 அணிகளும் மொத்தம் 17 வீராங்கனைகளை தக்க வைத்துள்ளன. டெல்லி அணி 5 பேரை தக்க வைத்துள்ளது. உலகக்கோப்பையில் அதிரடி காட்டிய இந்திய வீராங்கனைகள் ஷபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் வீராங்கனை மரிசேன் கேப், ஆஸ்திரேலிய வீராங்கனை அனபல் சதர்லாண்ட் ஆகியோரை தலா 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணி தக்க வைத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி கேப்டனான நிக்கி பிரசாத்தை 50 லட்சம் ரூபாய்க்கு தக்க வைப்பதாக டெல்லி அணி தெரிவித்துள்ளது. இதேபோன்று மும்பை அணி 2 வெளிநாட்டு வீராங்கனைகள் உட்பட 5 பேரை தக்க வைத்துள்ளது. அதிகபட்சமாக இங்கிலாந்து வீராங்கனை நேட் சிவர் பிரண்டை 3.5 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைத்துள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கும், மேற்கிந்திய தீவுகள் அணி வீராங்கனை ஹாலி மேத்யூஸ் 1 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று அமன்ஜோத் கவுர் 1 கோடி ரூபாய்க்கும், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவரும் 19 வயதுக்குட்பட்டவருமான உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றவருமான கமலினி குணாலனை 50 லட்சம் ரூபாய்க்கும் தக்க வைப்பதாக மும்பை அணி அறிவித்துள்ளது. பெங்களூரு அணி இந்திய நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவை 3.5 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துள்ளது. மேலும் அதிரடி வீராங்கனை ரிச்சா கோஷை 2 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும், ஆஸ்திரேலிய வீராங்கனையான எலிஸ் பெரியை 2 கோடி ரூபாய்க்கும், ஸ்ரேயங்கா பாட்டிலை 60 லட்சம் ரூபாய்க்கும் தக்க வைத்துள்ளது. குஜராத் டைட்டன் அணி ஆஸ்திரேலிய வீராங்கனைகளான ஆஷ்லி கார்ட்னரை 3.5 கோடி ரூபாய்க்கும், பெத் மூனியை 2.5 கோடி ரூபாய்க்கும் தக்க வைத்துள்ளது. ஊபி வாரியர்ஸ் அணி ஸ்வேதா சராவத்தை 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் தக்க வைத்துக் கொண்டு மற்ற வீராங்கனைகளை விடுவித்துள்ளது. அணியை கட்டமைக்க 15 கோடி ரூபாய் வரை செலவிடலாம் என்ற நிலையில் ஊபி வாரியர்ஸ் அணியிடம் அதிகபட்சமாக 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் கையிருப்பு உள்ளது. குஜராத் அணியிடம் 9 கோடி ரூபாயும், பெங்களூரு அணியிடம் 6 கோடியே 15 லட்சம் ரூபாயும், டெல்லி அணியிடம் 5 கோடியே 70 லட்சம் ரூபாயும், மும்பை அணியிடம் 5 கோடியே 75 லட்சம் ரூபாயும் கையிருப்பு உள்ளது.